எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வீடு நிறைய உக்கிரமான தெய்வ வழிபாடு இருக்கு. அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளோட மக்கள் மத்தியில இருக்கு. தெய்வங்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்க மாதிரி தான். நம்ம எப்படி வழிபடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். அவங்க உங்ககிட்ட எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் கேட்கல. உண்மையான ஒரு அன்பு. உங்களால் முடிஞ்சா ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று. இவர் சோட்டானி கரையில இருந்து நான் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப அதாவது எப்படி சொல்ல, அழகான ஒரு குழந்தை. என்ன கோரிக்கை நீங்கள் வச்சிங்கனாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இவரை சோதிக்கிறதுக்கு ஒரு பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் உயிரோட கோழியை உள்ளே வச்சு அதுக்கு மேலே நெருப்பு கொட்டி மண்ணை போட்டு மூடிடுவாங்க ஓலை வச்சு. அரை மணி நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இவர் சக்தி இருக்கிறது உண்மையா அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த அம்மாட்ட போய் நின்று நல்லா மனசார வேண்டிட்டு, உங்களுக்கு பில்லி சொன்னிய பண்ணுறாங்களா, அந்த மரத்தில் ஒரு ஆணியை அடிச்சுட்டு. நீங்கள் ஒரு மை வச்சுருக்கீங்க, விஜய் அவர்களும் அதே மாதிரி ஒரு மை வச்சுருக்காரு. என்ன மைமா அது? அதான் ராஜவசியமை. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நம்மளை பார்த்து வசியப்படுவாங்க. அதாவது நம்மளை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று இன்னொன்று, நம்ம பேசும்போது அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. இந்த வெத்தலையில் ஒரு மை போட்டு பார்த்தோம்னா அங்கே என்னென்ன நடக்குது, அவன் ஓடுறது, திருடின விஷயங்கள்லாம் தெரியும். உண்மையா அது உண்டுமா? அது ஜாலம். என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலையில் அந்த மைய தடவிட்டு வெறும் கெட்டதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கு. நிறைய பேர் நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு ஏவல் அனுப்பணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றவங்களும் இருக்காங்க. இதுக்கு எப்படிமா தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்? காட்டேரி வச்சு பூஜை பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு விஷ்ணுமயா, அதாவது குட்டி சத்தா வச்சு பார்ப்பேன். இந்த மிளகாவை அரைச்சி பூசுற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். எல்லா கருப்பசாமிக்குமே இந்த மிளகா அரைச்சி பூசுறது அப்படிங்கிறது உண்டா? அது உண்மைதான். அவரே நீதிபதியா மாறி நீதி கொடுத்தவர். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கும் தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீகம் ரீதியாகவும் இந்த ஜோதிடம், அது மட்டும் இல்லாம மாந்திரிகம், இதை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக அகோர காளி சரஸ்வதி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களையும் நிறைய சந்தேகங்களையும் உங்க மூலயமா இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உக்கிர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பத்தி இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் இருக்கு. இங்க உங்களுடைய அறைக்கு வரும்போது நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது நிறைய உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு. சில பேர் நார்மலா இருக்கக்கூடிய அகோரமா இல்லாத படங்களையே வீட்டுல வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா உங்க வீடு நிறைய உக்கிரமான தெய்வ வழிபாடு இருக்கு. அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளோட மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு உங்களோட பதில்னா என்னவா? அதாவது உக்கிர தெய்வம், சாந்தமான தெய்வம் அப்படின்றத ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்க மாதிரி தான். நம்ம எப்படி வழிபடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ உக்கிரமா இருக்க தெய்வம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல ரொம்ப வறுமை கூடி கீழே நாங்க போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் சும்மா. யார் வேணாலும் எந்த தெய்வத்தை வேணாலும் வச்சு வழிபடலாம். ஆனா நம்மளுடைய மனசு சுத்தமா இருக்கணும். இன்னொன்று, அவங்க உங்ககிட்ட எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் கேட்கல. உண்மையான ஒரு அன்பு. உங்களால் முடிஞ்சா ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று, அம்மா என்னால் முடிஞ்சது இதுதான்மா, இது வச்சுக்க, இன்னைய நாள் எனக்கு நல்லபடியாக போகணும் அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டாவே அவங்க நமக்கு எல்லா டைமுமே நமக்கு துணையாக நிற்பாங்க. வழிபடவே கூடாதுன்றதெல்லாம் சும்மா. வழிபடலாம். விஷ்ணு மாயாவை அதிகமா கோவில்கள்ல பார்ப்போம். நீங்க உங்க வீட்டுல சிலையா வச்சிருக்கிறீங்க. எங்க இருந்து வந்தது அந்த விஷ்ணு மாயாவை பத்தி ஒரு சில விஷயங்கள்? இவர் சோட்டானி கரையில இருந்து நான் வாங்கிட்டு வந்தது விஷ்ணு ஐயாவை. இவர் ரொம்ப அதாவது எப்படி சொல்ல, அழகான ஒரு குழந்தை. என்ன கோரிக்கை நீங்க வச்சிங்கனாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அவருக்கு ஒரு சாக்லேட் வச்சு கூப்பிட்டு ஒரு கிளிகிளிப்பு ஆட்டினாவே வந்துருவார். நீங்க விஷ்ணு மாயாவை கிட்ட நிறைய தெய்வங்களை நீங்க பார்த்து வழிபடுவீங்க. உங்களுக்கு நிறைய தெய்வங்களை பத்தி தெரியும். இந்த விஷ்ணு மாயா கிட்ட நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த கேட்டேன். அதே என்னைய பொறுத்தளவுக்கு சின்ன விஷயம், ஆனா இவ்வளவு நாளா அது பெரிய விஷயமாவே இருந்தது. என்னோட வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய விஷயத்த நடத்தி கொடுத்திருந்தாரு விஷ்ணு மாயா அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது எனக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு கோவிலுக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது.
பெரிய ஆக்சிடென்ட் அது வந்து நடக்க போகுது. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நடுவுல ஒரு பசு மாதிரி வந்துட்டாரு. அந்த வந்த செகண்ட் நாங்க பிரேக் அடிச்சோம். நாங்க பிரேக் அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எங்க பின்னாடிக்கு நிக்கிற பின்னாடியில அந்த ஆக்சிடென்ட் ஜஸ்ட் மிஸ்ல நாங்க வந்து தப்பிச்சோம். அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஏற்கனவே உக்கிர தெய்வங்கள் பத்தி பேசும்போது அதே ஒரு விஷயம் தான் விஷ்ணு மாயாக்குமே. வீட்டுல விஷ்ணு மாயாவுடைய சிலைகள்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிற இல்ல, இப்ப விஷ்ணு மாயாலே நிறைய பேர் இருக்காங்க. உண்ணி இருக்காரு, கருங்குட்டி இருக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம விஷ்ணு மாயான்றது வந்து எல்லாருக்குமே போதும். கருங்குட்டி சாத்தேன், உண்ணி இவங்களெல்லாம் எடுத்தாதான் நம்ம அதுக்கான ஒரு வழிமுறைகளை கொண்டுட்டு போகணுமே கண்டி. இப்ப நார்மலா நம்ம வந்து இவரை எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். இவர் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரிதான். விஷ்ணு மாயாவை யார் யாரெல்லாம் வழிபடலாம்? அப்படி வழிபட்டா என்னமா பலன்கள் கிடைக்கும்? உங்களுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க அவங்களை கும்பிடவே கூடாது, அவரை கும்பிட்டா அவ்வளவுதான், குழந்தை இருக்காது, வீட்டுல வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அடிமேல அடி விழும், வறுமை கோட்டுல போயிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. கண்டிப்பா. இவருடைய கோவில்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவரை சோதிக்கிறதுக்கு ஒரு பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்துல உயிரோட கோழிய வந்து உள்ள வச்சு அதுக்கு மேல வந்து நெருப்பு கொட்டி மண்ணை போட்டு மூடிடுவாங்க ஓலை வச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணுவாங்க. இவர் சக்தி இருக்கிறது உண்மையா அப்படின்னுட்டு அதை ஓபன் பண்ணும்போது அந்த கோழி உயிரோடையே இருக்கும், சாகவே சாகாது. மேலும் நெருப்பு கொட்டியும். கண்டிப்பா இன்னமும் இருக்கு. அதே மாதிரி சோட்டானி கரையில வந்து பகவதி அம்மனுக்குமே கூட சரி குருதி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம பில்லி சூனியம் வைக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாட்ட போய் நின்று நல்லா மனசார வேண்டிட்டு உங்களுக்கு பில்லி சூனியம் பண்றாங்களா அந்த மரத்துல ஒரு ஆணியை அடிச்சுட்டு அங்க வந்து குருதியை மஞ்சள் குங்குமம் கலந்துதான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளால முடிஞ்ச ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்தவே நிறைவேறிடு. அந்த மாதிரி விஷயமும் இருக்கு. உங்களை காலையில வந்த உடனே பார்த்த உடனே என் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த மை அப்படிங்கிறது நெத்தியில. சமீபத்துல விஜய் அவர்களும் நெற்றியில ஒரு மை வச்சிருக்கிறாரு. அந்த மை பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மை வச்சிருக்கவங்க எதிரில நம்ம போய் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாங்க சோசியல் மீடியால பாக்குறோம். நீங்க ஒரு மை வச்சிருக்கீங்க, விஜய் அவர்களும் அதே மாதிரி ஒரு மை வச்சிருக்காரு. என்ன மைமா அது? அதான் ராஜவசிய மை. ராஜவசிய மை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க நம்மளை பார்த்து வந்து வசியப்படுவாங்க. அதாவது வந்து நம்மளை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு இன்னொன்னு நம்ம பேசும்போது அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோமோ ராஜா அப்படின்னாவே ஒரு அதிகாரம்ன்ற மாதிரி இதுக்கு ஒரு பவர் இருக்கு. தப்பான ஒரு விஷயத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ராஜவசியம் அப்படின்னாவே நன்மைக்கு. வழக்குல இருக்காங்க, வழக்கு ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு, எனக்கு முடியவே இல்லை, உங்களுக்கு அதுக்கான தீர்வு அந்த மயில கிடைக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன மயில கண்டிப்பா. ஏன்னா அந்த மயில வந்து மையின்னு சொல்றது நம்ம நார்மலா ரெடி பண்றது கிடையாது. நிறைய மூலிகைனால நம்ம வந்து அது ரெடி பண்றது. அப்ப என்ன ஆகும்னா இப்ப தொடுவசி மையன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த தொடுவசி மையத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் திகை பூண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை எடுக்கும் போதே ஆளு வந்து மயக்கத்துல கொண்டுட்டு போய் விடும். திகை பூண்டு அதை பறிக்கும் போதே அதை எடுக்கும் போதே அது வந்து பாத்தீங்கன்னா மலை பகுதியில மலைக்கு மேலதான் அது இருக்கும். தண்ணி எல்லாம் ஓடுது பாத்தீங்களா, அந்த பாசியில அந்த நடுவுல வந்து அது வரும். சோ அது எடுக்கும் போதே அவங்களுக்கு கேர்னஸ் கொடுக்கும். மதி மயக்கின்னும் சொல்லுவாங்க, திகை பூண்டுன்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம மைய அரைச்சி கொடுத்து யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பைத்திய மாதிரி எதிரில் இருக்கவங்க அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. மதி மயக்கி அதுலயே வந்து நம்ம மருந்தும் கொடுப்பாங்க வசியத்துக்கு. அது எதுக்குன்னா கணவன் மனைக்கு கொடுப்பாங்க. சில பேர் வந்து காதலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பழகுவாங்க, பழகிட்டு ஏமாத்திட்டு ஆணோ சரி பெண்ணோ சரி இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த மையோ இந்த மருந்தையோ நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்க அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட். ஆனா பொதுவா மை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். சின்ன வயசுல பாட்டி தாத்தாலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த வெத்தலையில வந்து ஒரு மை போட்டு பார்த்தோம்னா அங்க என்னென்ன நடக்குது, அவன் ஓடுறது, திருடின விஷயங்கள்லாம் தெரியும். உண்மையா அது உண்டுமா? இன்னைக்கு உண்டு. ஜாலா அது வந்து ஜாலம்.
அது இன்னைக்கு உண்டு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலையில அந்த மைய தடவிட்டு விளக்குல இப்படி வச்சோம்னா அது எல்லாமே நமக்கு தெரிய வரும். அங்க என்ன நடந்தது? ஆமா, உண்மைதான் அது. இந்த மாதிரி எத்தனை மைகள் இருக்கு, என்னென்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஒருத்தவங்களை வந்து ஸ்தம்பிக்கணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்றவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு. ம். மாறணும்னா அழிக்கிறதுனா அவங்களை கொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வருது, ஒரு எதிரினால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவனுடைய தொல்லை நீங்கும். அதுக்கு மாரணமை இருக்கு. ஸ்தம்பிக்கிறது, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நமக்கு கெட்டது வரணும்னா உடனே அதை தடை பண்றது ஸ்தம்பனமை இருக்கு. மோகனமை இருக்கு. மோகனமை அப்படின்னா ஆசைகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய விஷயம். கணவன் மனைவிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், தொழிலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ராஜவிஷய மை இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து மையில நிறைய இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு நேரத்துல அப்படின்னு சொல்லலாம், இந்த கருங்காலி மாலை சரியான ஃபேமஸ். திரும்புற பக்கம் எல்லாம் எல்லார் கழுத்துலயும் பார்க்க முடிஞ்சது. செலிபிரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்புற பக்கம் எல்லாருமே வந்து கருங்காலி மாலை அப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்புற பக்கம் எல்லாம் இந்த வசிய மை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே நான் ஒரு புக்கு படிக்கும் போது ஒரு டப்பா மை செய்யறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும். ஆயிரக்கணக்கான மூலிகைகளை அதுல வந்து வித்திடணும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருந்தேன். ஆனா இப்போ திரும்புற பக்கம் எல்லாம் நிறைய பேர் மை விற்கிறாங்க. அந்த மைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தினா அதே பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது வந்து உண்மையா ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு நான் சொல்லல, ஃபேக்கா இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். கடையில வந்து பாத்தீங்கன்னா அரகஜா வைக்கிது. அந்த அரகஜாவை மையின்னு சொல்லி அர்த்தர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அரகஜாவும் மை தானே மேம்? இல்லையா? அரகஜா வந்து மை கிடையாது. ஓ, அரகஜா வந்து எப்படி சொல்றதுன்னா, நமக்கு ஒரு தெய்வத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு வழிபடுறது ஒண்ணு. அதுவுமே வசியத்தன்மை உள்ளதுதான். ஆனா அது மைக்கு கிடையாது. மைக்கு அது போட்டு அரைப்பாங்க. அதை நம்ம ரெடி பண்ற மெத்தேடுமே இருக்கு. அரகஜான்றது வந்து அது வேற. புணுகுன்றது வந்து ஒரு பூனையில எடுக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து கோரோஜனம் சொல்லிட்டு ஒண்ணு வரும். கோரோஜனம்ன்றது வந்து மாட்டோடைய வயிற்றுல அது ஒண்ணு வந்து உருவாகும். அது ரெடி பண்றது. கஸ்தூரின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ரெடி பண்ணுவாங்க, மானோடைய அந்த இதுல இருந்து எடுக்கக்கூடியது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையா போட்டு ரெடி பண்றதுதான் மைய. சில பேர் கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து தப்பு. அது யூஸே கிடையாது. ஆனா உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி அந்த மைகளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நாட்கள்மா? மேக்சிமம் பாத்தீங்கன்னா 48 நாள் இல்லைன்னா 90 நாள் ஒரு மண்டலம். ஆமா, ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான அந்த தேவதை. இப்ப நம்ம அஞ்சனா தேவி கிட்ட வந்து உத்தரவு கேட்கணும். ஏன் அஞ்சனா தேவி கிட்ட நம்ம உத்தரவு கேட்கணும்னா, அவதான் எல்லாத்துக்குமே வந்து பெரியவ. அவதான் அந்த மைக்கு உயிர் கொடுக்கிற மெயினான ஒரு தெய்வம். முதல் விநாயகர், அடுத்து அஞ்சனா தேவி, அடுத்து அந்த மைக்கு என்ன உபாசன மந்திரமோ அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும். இதுதான். அஞ்சனா தேவி இல்லாம எந்த மையுமே உருவாக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில வந்து புதையல் இருக்கு, அந்த புதையலை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லி யாருன்னா வந்து இது பண்றாங்கன்னா அது டுபாக்கூர் இருக்கு. ஆனா அந்த புதையலெல்லாம் நீங்க போய் தன்னால எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை பண்ணா மட்டும்தான் அதை எடுக்க முடியும். சாதாரணமா வந்து நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னா அவன் வந்து போலி. ஆசைகள் வந்து என்ன வேணாலும் செய்யும். அதனால அனுபவிக்கிறதும் அதிகம். இப்ப வரைக்குமே நம்மளுடைய மக்களுக்கு இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பயம், எங்க இருந்து வரும்னு தெரியாது, ஒரு பெரிய பயம் இருக்கு. வெறும் கெட்டதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கு. நிறைய பேர் நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நிறைய பேருக்கு கழிப்பு எடுக்கிறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்களுக்கு நிறைய விதத்துல நல்ல மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குமா? இது வந்து உண்மையாவே சொல்லப்போனா மக்கள் ரொம்ப பாவம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு வீட்டுல வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாவே அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது நமக்கு தெரியும். இப்ப அதுக்குள்ள வந்து ஒருத்தவங்க கூட்டாளி அப்படின்னா ஒரு நண்பனோ இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க சொத்தை நம்ம அபகரிக்கணும், அவங்கள நம்ம எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. எங்களுக்கு ஏவல் அனுப்பணும், நல்லா இருக்க குடும்பத்துக்கே அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செய்து அவங்க வீட்டுல எடுத்துட்டு போய் போடுறது, அதனால அவங்க வீடே வந்து எப்படி நல்லா இருக்க வீடு அப்படியே தரமட்டமா கீழே வருது. இதெல்லாம் உண்டுதான். அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு, உயிரே போகக்கூடிய விஷயம்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு, தீர்வு வந்து இருக்கு. இப்ப இந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வத்தை எல்லாம் கட்டிட்டு தான் செய்வாங்க. ம். தெரியாதவங்க யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தெரிஞ்சவங்க பண்றதுக்கு தான் இது வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்ப நம்மளுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றது வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் இத பத்தின விஷயங்கள் அதிகமா உருவாகும். போராம போட்டி பொச்சரிப்பு இதுல பண்றது எல்லாமே உண்மைதான். இதுக்கு எப்படிமா தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்? தீர்வு வந்து அவங்கள நம்ம கூட்டிட்டு வந்து வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் என்ன பிரச்சனை. அப்ப அவங்க குலதெய்வத்தை நம்ம கூப்பிட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணும் போது அது வந்து சொல்லும், இந்த மாதிரி இப்படி இருக்கு. ஒரு சில பேருக்கு காட்டேரி வச்சு பூஜை பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு வந்து விஷ்ணுமய, அதாவது குட்டி சத்தா வச்சு பார்ப்பேன், அவரு அதுல சொல்லுவார். கருங்குட்டியை வச்சு பார்க்கும்போது கருங்குட்டி எல்லா உண்மையும் சொல்லிடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா காளியை வச்சும் பார்ப்பேன், அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மாடன், கருப்பசாமி, அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள், ஒரு ஒரு பூஜை. அதை போட்டு என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கு என்ன ஒரு பாதிப்பு, அதாவது கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா, அதுக்கும் மேல இருக்கா. கம்மியானா இப்போ ஒரு 6 மாசம் 3 மாசம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்னவோ அந்த ஒரு வழிமுறை. சில பேருக்கு வந்து உடம்புலயும் 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனியா. சமீபத்துல மாட்டிக்கிட்டாங்க ஒரு 3 வருஷம் 2 வருஷம்னா அதுக்கு தனியா. அந்த மாதிரி முதல்ல அவங்கள வச்சு பார்க்கணும் நம்ம. கருப்பசாமி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தெய்வம், அவரு மாதிரி கொட்டி கொடுக்கறதுக்கு தெய்வங்களே கிடையாதுன்ற மாதிரியும் பார்த்திருக்கோம். சமீபத்துல ஒரு சில படங்கள்ல பார்க்கும்போது நீதி வேணும்னா இந்த மிளகாவை அரைச்சி பூசுற விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். எல்லா கருப்பசாமிக்குமே இந்த மிளகா அரைச்சி பூசுறது அப்படிங்கிறது உண்டா? உண்டு. அதாவது வந்து எப்படின்னா, இது நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றேன். கோவில், அதாவது வந்து நம்ம இங்க இருக்க சென்னையில வந்து எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு திருடு போயிடுது, வீட்டுல இருக்கவனே அதை எடுத்துருவான் இல்லையா, ஒரு போராம பிடிச்சவன் எடுத்துருவான். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள இருக்க கோவிலோ இல்ல ஒரு பனைமரத்துக்கு அடியில இருக்க ஒரு கோவிலோ, அந்த இடத்துல முனீஸ்வரரோ இல்ல இந்த மாதிரி கருப்பரோ யாரு இருந்தாலும் அவங்க தலையில ஃபுல்லா தண்ணியை ஊத்திட்டு அந்த ஈர துணியோட அந்த கோவிலுக்கு போய் காசு வெட்டி போடுவாங்க, ஒரு தீர்வு. இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மிளகா கொட்டி அந்த மிளகால கருப்புரம் வச்சு ஏத்துவாங்க. ஏன்னா அந்த நெடி போக 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 அவர் உக்கிரமாகி அது யாரு என்ன அப்படின்றத வந்து காமிச்சு கொடுத்துருவாரு. இல்லையா அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னா அவரே அவங்க உயிரை தண்டிச்சிருவாரு. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சிரும். 3 நாள் தான் 9 நாள் தான் காமிச்சு கொடுத்துருவாரு. இல்ல அவங்க தப்பா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி அவர் போய் சொல்லுவாரு கனவுல, இந்த மாதிரி நீ உங்களுக்கு இந்த தப்பு பண்ணியிருக்கிறியே, நீ அவங்களுக்கு அதை கொண்டுட்டு போய் கொடுத்துறியா இல்லையா, நீ முழு மனசோட கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிச்சிருவ, நீ கொடுக்கலன்னா கண்டிப்பா அவரே உங்களை வதம் பண்ணுவாரு. அது உண்மைதான். ஒரு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊர்லயே அவரே நீதிபதியா மாறி நீதி கொடுத்தவரு. அப்படியா மேம்? எங்க? புதுக்கோட்டைன்ற ஒரு ஊர்ல, என்னுடைய ஊரு புதுக்கோட்டையில, அங்கேயே அவர் வந்து நீதி கொடுத்தவர். அதனால எப்பவுமே இந்த கிராமத்து சைட்ல இருக்க கோவிலுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொம்பளை பிள்ளைங்க போகணும்னா பயப்படுவாங்க. தூரம் ஆகுறவங்க போகவே மாட்டாங்க, 7 நாள் கழிச்சு தான் போவாங்க. அதுவும் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தான் போகணும், அதுக்கு நடுவுல எல்லாம் போகவே கூடாது. ரொம்ப உக்கிரமான தெய்வம், சக்திவான தெய்வம்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிராமத்து சைடு தான். இப்ப வரைக்குமே வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் எந்த ஒரு கிளாரிபிகேஷனுமே இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் இப்போ நிலாக்கு கூட போயிட்டு வந்து திரும்பி இங்க பேட்டி கொடுக்குறவங்களா இருந்தாலும், பேட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் அது பாசிபிள் தான். ஆனா இந்த மரணம் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல துர்மரணம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். காலையில நல்லா பேசினாரா, மதியம் பார்த்தா அவர் இல்லைங்கிறதே நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது. அந்த துர்மரணம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருந்து வருதா, இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாந்திரிகமோ இல்ல இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஏற்பட்டு இந்த துர்மரணம் அப்படிங்கிறது நிகழுதாமா?
இதுல வந்து உண்மையா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நேரங்காலம் ஒண்ணு இருந்தாலும் மதியில நம்ம ஒண்ணு வந்து வெல்லணும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, தெய்வமே நமக்கு துணை இருந்தாலும், நம்ம ஒரு விஷயம் போறோம், பண்றோம் அப்படின்னும்போது, நிதானம் தேவை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில நான் போறேன்ற அவசரத்துல வேக வேகமா வண்டி வண்டி ஓட்டிட்டு போவாங்க. ஓட்டிட்டு அது வந்து இயற்கை. அத வந்து நம்ம கடவுள் மேலயும் சொல்ல முடியாது, விதி மேலயும் சொல்ல முடியாது. நம்ம கொண்டு போறத பொறுத்து தான் எந்த ஒரு விஷயமே. அதே மாரி நேரம் சரியில்லாதவங்களுக்கு வந்து இந்த மாரி ஆகுற விஷயமும் உண்மைதான். ம். போகும்போது பார்த்து போகணும். அதே மாரி அவங்க ஜாதகத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது அதெல்லாம் இல்ல. நம்ம நேரம் அதாவது நம்ம இப்ப காலையில எந்திரிக்கிறோம், இன்னைய பொழுது நல்லபடியா போணும் இறைவா அப்படின்னா அது நல்லா போகும். நல்ல எண்ணத்தோட நம்ம அதை செயல்பட்டோம்னா அது கண்டிப்பா நமக்கு நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் கிடக்குறான், இவன்லாம் என்ன புரளி பேசுறது, போராம குணம் நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அது நடக்கும். எதுவுமே நம்ம வந்து நிதானிச்சு போறதுதான் நமக்கு நல்லது. இறந்த பிறகு வந்து நம்மளோட உற்றார் உறவினர்களா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்க கூட வளர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க வந்து நம்மள எதிரியா தான் பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பண்ண தவறுகள் மட்டும்தான் அவங்களுடைய முன்னாடி வந்து நிக்கும். நம்ம பண்ண எந்த நல்லதுமே வந்து நிக்காது அப்படின்னு சில பேர் சொல்றதை நாங்க கேள்விப்பட முடியுது. ஆத்மா அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நம்மள துன்புறுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படிதான் உண்மையாவே நம்மளோட முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம கூட இருந்தவங்க அவங்களாம் அப்படிதான் நினைப்பாங்களாமா? அதெல்லாம் தப்புமா. அதாவது ஆத்மாக்கள் இப்ப இந்த இந்த பூத உடல் இருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம டெய்லியுமே நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இறைவனால நமக்கு இது படைக்கப்பட்டது. ஒரு சில நேரம் அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நம்ம எப்படி அதை கொண்டுட்டு போறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய உடல் வந்து நல்லபடியா வேலை செய்யும். இப்ப இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஆத்மா வந்து வெளியே வந்துருது. இந்த பூத உடலை விட்டு வெளியே வந்துருது. அப்ப வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? இப்ப நம்ம வந்து ஒரு தண்ணி இல்லைனாலும் சாப்பாடு இல்லைனாலும் இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்க இறந்து 16 நாளுமே நம்ம அந்த பிண்டம் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அதாவது அவங்க ஒரு நரகத்துக்கு போனோம் சொர்க்கத்துக்கு போனோம்னா கூட ஒரு கிலோமீட்டரும் அவங்க வந்து 1 வருஷத்துக்கு நடக்கணும். அவ்வளவு ஒரு பாதிப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இறந்த உடனே அவங்க நரக சொர்க்கம் போக மாட்டாங்க. அவங்களுடைய விதி, அவங்க கர்மா இதெல்லாம் முடியணும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து என்னவோ அந்த அதுக்கு நடுவுல அவங்க வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அகால மரணம்னாலுமே நடந்துட்டே தான் இருக்கும். அது விதி முடியிற கணக்கு, விதி முடியிற கணக்கே கிடையாது. அகால மரணம்ன்றது வந்து அவங்க இறந்துட்டாங்களா, அவங்க ஆசைகள் நிறைவேறலையா அழுகும், அதெல்லாம் உண்மைதான். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா என்னென்னலாம் அவங்க ஆசைப்படணும்னு நினைச்சாங்களோ அது இந்த உடல் இருந்தா மட்டும் தான் ஆசைப்பட முடியும். உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சொல்றாங்களே மேம், இப்போ நம்ம இந்த சுடுகாட்டு பக்கம் போனோம்னா ஒரு யங்கா இருக்கிறாங்க, இல்ல வயசுக்கு வந்த பெண் அந்த பக்கம் போச்சுன்னா அந்த ஆவி வந்து அந்த உடம்புல பூந்துருச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அதெல்லாம் உண்மையா பொய்யா? அது ஏன் அப்படி வருது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூரத்துல, அதாவது வந்து மென்ஷன்ஸ் ஆகுற அந்த பிள்ளைங்க ஒரு டைம், ஒரு உச்சி டைம் சொல்லுவாங்க. அந்த உச்சி டைம்ல அவங்க போகும்போது அந்த நீச்சி ஸ்மெல்லுக்கு கண்டிப்பா வரும். கெட்டதுன்னு கிடையாது, எல்லாமே. தேவதைகள் கூட துர்தேவதைகள் இருக்கு, அவங்க கூட வருவாங்க. அப்ப வரும்போது என்ன ஆகும்னா அவங்க உடம்புக்குள்ள பூரும்போது அவங்களுக்கு தெரியாது. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா கருவளையம் வந்து ரொம்ப வயிற்று வலியில அவஸ்தைப்படுவாங்க. சில பேருக்கு நிக்காம மென்சன்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஆத்மா வந்து புனிதமானது, அதை நம்ம எப்படி கொண்டு போறோமோ அப்படிதான். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா வந்து பழி வாங்குது அப்படின்னா ஏன் பழி வாங்குது? இன்னைக்கு நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தெய்வம் கும்பிடுற ஆளுதான், இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாமே தெய்வத்துக்கு பண்றோம் செய்யறோம், எல்லாமே இருக்கு உண்டு, இல்லாம இல்லை. ஒரு பெண்கள் வந்து லேட்டா வராங்க லேட்டா போறாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு உண்டா? இல்லை. எவ்வளவோ தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. ஸோ அந்த அந்த தெய்வத்தை வழிபடும் போது ஒரு படையல் போட்டு அந்த தெய்வத்துக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து நிக்குது, எனக்கு அந்த தெய்வம் வந்து எல்லாமே செய்யுது அப்படின்னும் போது ஒரு கெட்ட விஷயம் பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து நிக்க மாட்டேங்குது. எல்லாருமே கேக்குறாங்கல்ல மேம், இது கேள்வியாகும். ஆமா, அது ஒரு கெட்ட விஷயம் பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து நிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல எப்படி எப்படிலாம் நடந்துக்கிறோமோ, இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி
ஒரு சில பேர் மட்டும்தான் அவங்களுடைய அந்த கரெக்டான ஒரு விஷயத்துப்படி போய்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, வேணும்ட்டே பொண்ணுங்க கூட சரி வீட்டுக்கு தெரியாம போகுதுங்க, என்னென்னவோ தப்பு பண்ணுதுங்க. கேட்டா லிவிங் டுகெதர், அதுல உனக்கு என்ன வரப்போகுது? உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிற. பெத்தவங்களுக்கும் நீ உண்மையா இல்லை, வீட்டுக்கும் உண்மையா இல்லை, உன் மனசாட்சிக்கும் உண்மையா இல்லை. இதனால என்ன ஆகுது, உன் மேல உன்னை விரும்பினவன், உன் கூட வாழ்ந்தவன் வந்து உன் மேல ஒரு பகை வைக்கிறான். அதை போய் 4 பேருக்கு ஷேர் பண்றான். ஷேர் பண்ணும் போது என்ன ஆகுது, நீ தனியா போகும்போது உனக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பு வந்து உன்னுடைய உயிரே போகுது. அதுதான் ஜென்ஸ்க்குமே. நல்லா இருக்கீங்களா, நல்லா ஒரு விஷயங்கள் போறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க. தெய்வத்தை கூட விடுங்க, நீங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம துணியோ நம்ம கையில இருக்க ஒரு நூலு கூட நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது கொண்டுட்டு போறோமோ அதுதான் நமக்கான ஒரு புண்ணியம். நீங்க சொன்ன மாதிரி இந்த முன்னோர் சாபம் அப்படிங்கறதையுமே இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல திருமணம் நடக்கலையா, வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் இல்லையா, இல்ல உங்களுக்கு குழந்தை உண்டாகலையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா, சொத்து ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல சொல்ற ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு. இந்த பக்கம் முன்னோர்கள் சாபம் இருக்கா, இல்ல முன்னோரை வந்து ஒழுங்கா வந்து அவங்கள பாத்துக்கல அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இதை எப்படிமா பாக்குறீங்க? உண்மையாவே நம்மளோட வாழ்க்கையில வர இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே முன்னோர்களும் குலதெய்வம் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்க? முன்னோர் வந்து வேற, குலதெய்வம் வந்து வேறன்றது வந்து கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் ஒண்ணு நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுல நடக்குது அப்படின்னும் போது டைரக்டா நம்மளுடைய குலதெய்வம் வந்து நமக்கு செய்திடாது. அந்த குலதெய்வத்துக்கே நம்ம இறந்த முன்னோர்கள் போய் அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. தெய்வத்துக்கிட்ட வேண்டும் போதுதான் அந்த தெய்வம் வந்து நமக்கு ஆசி வழங்குறது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, இப்ப வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க அம்மா போட்டு இறந்துருவாங்க, இல்ல நல்ல ஒரு பருவ பெண்ணே கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இறந்துரும். அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூவாடகாரின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அது அவங்களும் வந்து ஒரு காவல் தெய்வம் தான். ஒரு வேப்ப மரத்துல வச்சு கும்பிடுவாங்க, இல்ல தனியா கல்லு வச்சு கும்பிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பெட்டகம் ரெடி பண்ணி அந்த பெட்டகத்துல வந்து அவங்களுக்கான துணி, அவங்க என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த பொருளெல்லாம் அந்த பெட்டகத்துல வச்சு அவங்க வழிபடுறவங்களே இருக்கிறாங்க நிறைய பேர். இது வந்து கன்னி தெய்வ வழிபாடு. கன்னி தெய்வம் அப்படின்னாவே அவங்க கூட சரி 7 கன்னியை கும்பிடுறாங்க இல்லையா, அந்த 7 கன்னியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் தான். அவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சிங்க. ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆகாய கன்னி. ஆகாய கன்னி வந்து மேல தூது, அதாவது வந்து சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அந்த சிவபெருமானுக்கு வந்து தொண்டு செஞ்சவங்க தான் அந்த 7 கன்னிமே. தினமும் அவங்களுக்கு வந்து புது புது இடத்துல தோட்டத்துல இருந்து பூ பறிச்சு அவங்க கையாலே கட்டி கொண்டுட்டு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தோட்டத்துல இருக்க அரக்கர், தோட்டத்தோடைய ஓனர் வந்து ஒரு அரக்கர் தான். ஸோ அந்த அரக்கன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவங்க இந்த கன்னிமார் மேல ஆசைப்பட்டு அவங்கள வந்து தப்பான ஒரு இது வழிக்கு வந்து முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த கன்னிமா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த சிவபெருமானை வேண்டி கல்லா மாறிடுறாங்க. 7 பேருமே கல்லா மாறினதுக்கு அப்புறமா ஒரு நாளுமே இந்த அரக்கருங்க வந்து தப்பு பண்றதுக்கு எல்லா நோட்டம் பாக்குறாங்க இல்லையா, அப்ப இவங்க தான் கல்லாயிட்டாங்களே, எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. திருப்பி இவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். வேங்கையா மாறுறாரு. வேங்கையா மாறி ஜாட்டியில அடிச்சு அந்த 7 பேருக்குமே உயிர் கொடுக்குறாரு. கன்னி தெய்வ வழிபாடு, கன்னியம் ரொம்ப பவர்ஃபுல். கண்டிப்பா. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு ஒரு தெளிவான பதில். ஒவ்வொரு விஷயங்களையும் இது இப்படி இல்லை இப்படியும் பார்க்கலாம், இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிம்மா. வணக்கம்.